நண்பர்களே, நிக்காஹ் என்று வரக்கூடிய நேரத்துல அது வெறுமனே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடிய ஆசைகளை, இச்சைகளை, தேவைகளை பரிபூர்ணமாக்கக்கூடிய ஒரு இடமாக மாத்திரம் பார்க்காம அது ஒரு வாழ்க்கையாக, அந்த வாழ்க்கை மூலமாக ஈவுலக வெற்றியை அவன் பெற்றுக் கொள்ளலாம் என்ற சிந்தனையோடு அவன் நுழைஞ்சிட்டான் என்றா நிச்சயமாக சொல்றேன், அவன் ஒரு பரிபூர்ணமான மனிதனாக ஆகுவான். அந்த குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் பெரிய நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், ராகத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கான். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும் என்ற நியத்தை வச்சாங்கன்னா, ஒரு சஹாபி விளங்குறாரு, நான் நாளைக்கு அல்லது நாளைக்கு வஃபாத்தாகிறேன், அப்படி இருந்தாலும் ஒரு திருமணம் முடிக்காத ஒரு தனித்த மனிதனாக நான் மௌத்தாக விரும்ப மாட்டேன் என்பதாக. தெரியும், நாளைக்கு மௌத்து, நாளைக்கு மௌத்து, இன்னும் கல்யாணம் முடிச்சு இல்ல அப்படிதான் என் மௌத்து உறுதியாக இருந்தாலும் திருமணம் முடிக்காத நிலைமையில நான் மௌத்தாக விரும்ப மாட்டேன். ஏன்? ஒரு மனிதனுக்கு திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தரஜாக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவதாக இந்த நியத்துகளை நாங்கள் சீராக்கிக் கொள்வது, அந்த நியத்தை சீராக்கக்கூடிய நேரத்தில் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அந்த நியத்துக்கு ஏற்ற கூலிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார். ஆண் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. இந்த ரெண்டு பேருடைய உள்ளத்துல மஹப்பத்தை போட்டு சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறது. இந்த கணவன் மனைவி கிட்ட எந்த அளவுக்கு தக்வா இருக்கணும் அதை அடிப்படையாக வச்சுதான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்துறாங்க. எனவே நீங்க லவ் பண்ணி முடிக்கிறதா இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பயம் உங்க ரெண்டு பேருடைய உள்ளத்துல இல்லாத பட்சத்துல உங்க ரெண்டு பேர்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்காது என்பதை உலமாக்கள் விளக்கப்படுத்துறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்பல் ஆலமீனும் குர்ஆன்ல சொல்றான், மஹப்பத் உள்ளத்துல போடுறது அவன் அத்தாட்சிகளில் நின்று உள்ளது. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً. அல்லாஹ் சொல்றான், அவன் அத்தாட்சிகளில் நின்று உள்ளதுதான் அல்லாஹ் உங்களை ஜோடியாக படைத்து உங்க உள்ளங்கள்ல ஒரு சுக்கூன் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, உங்க உள்ளத்துல அல்லாஹ் மஹப்பத் உண்டாக்குறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு கணவன் மனைவி அவனோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் எதில் இருக்குது? ரெண்டு பேருக்கு மத்தியில மவத்தா, மஹப்பத் இருக்கிறது தான் அது ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவன் கையில் உள்ள ஒரு விஷயம் என்பதா. எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் சக்சஸ் ஆகிறதாக இருந்தா ஒவ்வொரு ஆணும் தான், ஒவ்வொரு பெண்ணும் தான் அவர்கள் தக்வாவுக்குரிய முயற்சி செய்யறது. இரண்டு ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது ஒரு குடும்ப வாழ்க்கை சீர்கெட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் ஒன்று கணவன் தனிமையில செய்யக்கூடிய பாவங்கள் அல்லது மனைவி தனிமையில செய்யக்கூடிய பாவங்கள். கணவனுக்கு தெரியாம மனைவி எவ்வளவோ பாவங்களை செய்யறாங்க, அல்லாஹ் மஹப்பத்தை அந்த பொண்டை அல்லாஹ் அள்ளி போட்டுருவான். மனைவிக்கு தெரியாம கணவன் எத்தனையோ தொடர்புகள், எத்தனையோ பாவங்கள் செய்யறாரு, அந்த ரெண்டு பேருக்கு உள்ளத்தில் உள்ள மஹப்பத்தை அல்லாஹ் உடைச்சு போடுவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் தெளிவாக சொல்லுது, ஒரு குடும்ப வாழ்க்கை பிரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதாக. எனவே கணவன் அல்லாஹ் பயந்து கொள்ளணும், மனைவி அல்லாஹ் பயந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அல்லாஹ் பயந்து கொள்வாங்களோ ரெண்டு பேருடைய ஹுக்கூக்குடைய விஷயத்துல எந்த புறப்பாடும் செய்ய மாட்டாங்க.